என் பாவ கட்டுகளாம் உடையணும், என் உடம்புல இருக்கிற வியாதி பலவீனத்தெல்லாம் நீங்கள் மாற்றணும், எனக்கு சந்தோஷம் தாங்க, எனக்கு சமாதானம் தாங்க, எனக்கு ஒரு நிம்மதி தாங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவர் சொல்லி கண்ணீரோடு கதறுகிற என் அன்பு சகோதரியே, உன் கண்ணீரை அப்பா இப்படி துடைப்பாருங்க. மகளே கலங்காத, நான் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், இனி உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், நீ ரொம்ப ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு பட்சமாக வர. கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏசப்பா சொல்கிறாரு, என் மூலியமாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், கர்த்தர் உங்களை உருவாக்குவார். இன்றைக்கி வேணால் நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற நாட்கள் வரப்போகுது, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போக போகுது. இந்த வருஷம் வேணால் நீங்கள் உபத்திரப்பட்டிருக்கலாம், இந்த வருஷம் தொடங்கி இதுவரைக்கும் நீங்கள் கண்ணீர், உபத்திரங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், பல வியாதிகள், பலவிதமான பாதைகள் வழியாய், பொருளாதார கஷ்டத்தின் வழியாய், பயங்கரமான நஷ்டத்தின் வழியாக நீங்கள் போய் கொண்டு இருக்கலாம். ஆனால் அடுத்த வருஷம் கர்த்தர் சொல்கிறாரு, ஆவியானவர் சொல்கிறாரு, நீதிமான் பனையை போல செழிப்பான், நீதிமான் பனையை போல செழிப்பான்னு சொல்லி ஆண்டவர் உங்களை வாழ்த்துறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய வாழ்த்துதல் உங்கள் தலை மேலே வந்து நிற்கும். நீங்கள் பல ஜனக்கூட்டமாக மாறுவீங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் திரளாய் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஆதியாமத்தில் பல குடும்பத்துக்கு இந்த ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறார். அதனால் யாரும் வேதனைப்படாது, ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே புலம்பாதீங்க, தைரியத்தை விடாதீங்க, மன தைரியத்தை விடாதீங்க. அப்படியே கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கணப்பா, ஏசப்பா என்னை ஆசீர்வதிக்கணும், அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய பாதத்தை அப்படியே ஜபத்தில் தேடணும். அவருடைய காயம்பட்ட அந்த பாதங்களை நீங்கள் தேடி பார்க்கணும். ஏசப்பா எனக்கு ஒரு தரிசனம் காட்டுங்க, எனக்கு ஒரு வெளிப்பாடு தாங்க, உங்கள் காலில் இருக்கிற அந்த தழும்பை நான் தடவி பார்க்கணும் ஆண்டவரே, அதில் நான் முத்தம் செய்யணும் ஆண்டவரே, உடைய காயப்பட்ட கரத்தில் நான் ஒரு முத்தம் செய்யணும் ஆண்டவர். அப்படியே ஜபத்தில் கண்ணை மூடிக்கணும், அப்படியே நீங்கள் தடவி பார்க்கணும். நீங்கள் அப்படி ஜபத்தில் ஆண்டவர்கிட்ட நெருங்கி போகும்போது ஆண்டவர் என்னுடைய தழும்புகள்னால உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துடுச்சு, ஏசப்பாவுடைய காலில் இருக்கிற அந்த தழும்பு உங்கள் பிரச்சனையை மாற்றும்.